சுகருக்கும் எடுத்துட்டு இருக்காங்க, பிபியும் இருக்குது, அவங்களுக்கு ப்ரெஷரும் இருக்குது. நிறைய மெடிசன்ஸ் அலோபதி அது இது நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கல. பட் இங்கே புனர்ஜன் வந்து அவங்க அந்த மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ நார்மல் ஃபுட்ஸ் தான் அவங்க சாப்பிட்றாங்க. நைட்டில் அவங்க அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தூங்கவே முடியுது. அவங்க தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே தான் நாங்கள் மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். என்னோட அத்தை பேர் வந்து கௌரிபாய். அவங்களுக்கு 70 இயர்ஸ் ஆகுது. அவங்க வீசிங்னால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ப்ரீத் பண்ண முடியாது, ராத்திரியில் தூங்க முடியாது. ரொம்ப ப்ரெஷர் வேறு அதிகமாகிடும் அவங்களுக்கு. சுகர் இருக்குது ஆல்ரெடி. ரொம்ப நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தும் அவங்களுக்கு எங்கேயுமே செட் ஆகலை. பட் இங்கே புனர்ஜன் வந்து அவங்க அந்த மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது அவங்களுக்கு. எப்படின்னா ஃபுட்டும் நார்மலாக இப்போ எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நார்மல் ஃபுட்ஸ் தான் அவங்க சாப்பிட்றாங்க. நைட்டில் அவங்க அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தூங்கவே முடியுது. அவங்க தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே தான் நாங்கள் மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராப்ளம் வந்து 15 இயர்ஸ் கிட்ட அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மெடிசன்ஸ் அலோபதி அது இது நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கல. இப்போ அவங்களுக்கு நல்லாவே இதுவாக இருக்குது. இப்போ அவங்களே ஒரு கண்ட்ரோல்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த மெடிசன்ஸ். எப்படின்னா இப்போ இதை எடுத்துக்கும் போது சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, இப்போ நம்ம நார்மலாக இது பண்ணும்போது பரவாயில்ல ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ அவங்களே ஐயோ இதை எடுத்தால் எனக்கு இந்த வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போது கரெக்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுமே ஒரு ப்ரிகாஷனுக்கு கொண்டு வர முடிஞ்சுது. லைட்டெல்லாம் நார்மல் ஃபுட்ஸை சாப்பிட்றாங்க. அந்த உப்பு புளி காரம் மட்டும் கொஞ்சம், ஏன்னா அவங்க ஏஜ்டு வேறு 70 இயர்ஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் நார்மலாக எல்லாமே குறைச்சிக்கிட்டாங்க. கர்ட் ரைஸ்லாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது இல்லை. அவங்க பியூர் வெஜிடேரியன். ஸோ அதனால் இதுவாக சாப்பிட்றாங்க. சுகருக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க, பிபியும் இருக்குது, அவங்களுக்கு ப்ரெஷரும் இருக்குது. இப்போது ஓகே நார்மலாக இருக்குது. இப்போ இந்த மெடிசன்னால சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் அவங்க வேறு ஏதாவது வீசிங்க்கு மெடிசன்ஸ் எடுக்கும்போது இதுக்கும் அதுக்கும் அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா 1 hour கேப் விட்டு போடுங்க, செட் ஆகிடும். ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த மெடிசனுக்கும் அந்த மெடிசனுக்கும் ஒரு 1 hour 1.5 hours கேப் விட்டு போட சொல்லியிருக்காங்க. மெடிசன்ஸ் கொஞ்சம் ஏதாவது இது பண்ணிட்டேன்னா அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகிடுறது, அந்த மாதிரி ஃபீல் மட்டும் இருக்குது. கரெக்டாக எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைமுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுடணும், ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும். இப்போ வந்து அவங்க தூங்குறாங்க. முதல்ல வந்து அவங்க படுக்கும்போது அப்படியே மூச்சு திணறும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்து இப்போ மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்தாங்க அப்படின்னா தூங்குறாங்க. அவங்க அந்த டைம் தூங்கலைனா தான் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. நல்லா தூங்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. தேங்க்யூ.